ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம அப்சல்யூட் நெக்ரோமேன்சர் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம 1K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோங்கிற ஒரு ஃபயரோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம். போன சாப்டர் எதோட முடிச்சிருந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுருந்துருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நீ ஓகே பாஸ் பண்ணிட்ட அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஐயோப்பா முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருந்திருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருந்தாங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் யாரோ கழுவி ஊத்துறாங்க, ஏன்டா போய் அவங்ககிட்ட போய் தோத்துட்டியாடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா இல்லையா அப்படின்ட்டு எந்திரிக்கிற பாருங்க. மறுபடியும் அவனோட போன்ஸ் எல்லாம் கிராக் விட ஆரம்பிச்சிருது. அப்படி யாரா நம்ம ஹீரோவை அப்படி கழுவி ஊத்துறான்னு பார்த்தா நம்ம வேல்கன் தான் கழுவி ஊத்திட்டு இருக்கா. ஏன்டா என்ன எவ்வளோ ஆட்டம் போட்டா, இப்போ பார்த்தியா உன்னே அடக்க ஒருத்த வந்துட்டான் அப்படின்னு நம்ம வேல்கனை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த டிவைன் பவர் இருக்கனால தான் என்னோட உடம்பு கொஞ்சம் ஹீல் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு அவனும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டே நீ எல்லாம் ஒரு யூஸ்லெஸ்ரா, என்னோட ஸ்டூடெண்ட் சொல்ல எனக்கே வெக்கமா இருக்கா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் நீ மட்டும் என்ன அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு ஒடியா இருந்ததானே அப்படின்னு நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் மாற்றி குழந்தையோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மீகவும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக எனக்கு என்னென்னு படுத்துருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ உள்ள வர மாதிரி மீகோவுக்கு ஃபீல் ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஸ்லேயர் தான் இப்போ உள்ள வந்துட்டு இருக்கான். இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் வேல்கனும் பார்த்தீங்கன்னா நீ இங்கே தான் இருக்கேன்ட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம வேல்கன் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறான், இதுக்கு முன்னாடியே அவங்க கூட நம்ம சண்டை போட்டிருக்கோம், ஏதாவது நம்மளை ஏதாவது செஞ்சிருவானோ அப்படின்ட்டு அவனு ஒரு பயத்திலே இருக்கான். அப்போ நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டதெல்லாம் மறந்துடுவோம், இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோமா அப்படின்னு நம்ம வேல்கனும் கேட்குறான். அப்போ நம்ம அந்த டிராகன் ஸ்லேயரும் நான் மறந்துட்டேன் அதெல்லாம், இப்போ நம்ம ஒரு டீம்மேட்ஸ் இல்லையா அப்படின்ட்டு நான் டிராகன் ஸ்லேயர்னு சொல்கிறான். அப்போ நம்ம வேல்கனா ஒரு வீரங்கிட்டேருந்து நான் இது எதிர்பார்த்தது தான், பெருந்தன்மையாக நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம வேல்கனும் இவன் சார்ஜினியா கூட ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கான், என்னோட ஃபைட்டிங் ஸ்டைலாக ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவும் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா மனசில் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த நம்ம டிராகன் ஸ்லேயர் ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவன் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, இப்போ பரவாயில்லையா காயம்லாம் அப்படின்ட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். ஏன் உடம்புக்கு என்னடா நல்லா ஆண்டா இருக்கான் அப்படின்ட்டு அவனும் கத்துறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே இவன் என்னோட கண்டிப்பாக ரொம்பவும் பவர்ஃபுல்லாக மாற போகிறான் அப்படின்ட்டு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் கூலாயிட்டு உன்னோட ஸ்டோரி என்னன்னு சொல்லு, உன்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் என்ன நடந்தது, நீ எப்படி இறந்தன்ட்டு உன் ஸ்டோரி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃப்ளாஷ்பேக் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கோட வில்லேஜில் பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் எல்லாம் பூந்து அதுங்களோட பிரெத் எல்லாம் யூஸ் பண்ணி அங்கே வாழ்கிற பீப்புள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அந்த ஃபயர் பெத்தாலே அந்த வில்லேஜே பார்த்தீங்கன்னா நரகமாட்டம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தா நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்கிட்டு இருக்கான். மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டிராகன்ஸ் எல்லாம் பறந்து படையெடுத்து இந்த வில்லேஜே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா சரியான கோபத்தில் இந்த டிராகன்ஸ் எல்லாம் அழிக்காமல் விட மாட்டேன்ட்டு ஒரு சபதம் எடுக்கிறான். அப்போ கட் பண்ணி நம்ம இப்போ கரண்ட்டில் காட்டுறாங்க. இதனால தான் நான் டிராகன்ஸ் எல்லாம் வெறுக்க ஆரம்பித்தேன், அழிக்கவும் ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கு கதையை சொல்லி முடிக்கிறான். நம்ம ஹீரோவும் இதனால தான் அப்படி பண்ணுறானா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நீ எத்தனாவது ஃப்ளோர் வரைக்கும் என் டவர் ஏறி இருக்கா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ அவனும் சொல்கிறான் நான் என்னோட 600வது ஃப்ளோரில் தான் என்னோட ஃபஸ்ட்டு ட்ராகனை கொண்டேன், அதாவது என்னோட ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச் எடுத்தேன் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் இந்த 4 ராயல்ட்டிஸ்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள்ட்ட தப்பிக்க நான் நிறையா பெனால்ட்டி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்னது பெனால்ட்டியா அப்படின்ட்டு ஷாக் ஆகிறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் அது உனக்கு தெரியாதா, ஒரு ஹையர் ஃப்ளோரில் இருக்க ரேங்கர் வந்து லோயர் ஃப்ளோருக்கு வரப்போ அவங்களோட பவர்லாம் குறையும், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சில பெனால்ட்டிலாம் தருவாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயம் திங்க் பண்ணுறான், இதனால தான் கோல்டு லிச் நம்ம ஃபைட் பண்ணும்போது ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ திங்க் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ வெயிட் அப்போ நீ எத்தனாவது ஃப்ளோர் தான் ரீச் பண்ணியிருக்க அப்படின்ட்டு கேட்குறப்ப தான் அவனும் சொல்கிறான் நான் 900 ஃப்ளோர் ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். கைஸ் பாருங்க, இந்த டவர் மொத்தமாகவே 999 ஃப்ளோர் தான், ஆனால் நம்ம ஹென்ரிக்கு பார்த்தீங்கன்னா 900 ஃப்ளோர் ரீச் பண்ணியிருக்கான். அப்பயே தெரியுதா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு. அப்போ நம்ம ஹீரோவும் என்னது 900 ஃப்ளோர் ரீச் பண்ணியிருக்கேன்னு ஷாக் ஆகிறான். ஏன் அதுக்கு மேலே போகலையான்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த 9 ஸ்டார்ஸ் அப்புறம் 4 ராயல்ட்டிஸ் எல்லாம் என்னை ஏற விடலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த 4 ராயல்ட்டிஸ்லேருந்து சில பவுண்டரி ஹண்டர்ஸ்லாம் என்னை டிஃபீட் பண்ணி என்னை சாவடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் அந்த டிராகன் உடம்புக்குள்ளேயே வந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் உன் சுச்சுவேஷன் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ நம்ம டிராகன் ஸ்லேயரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இந்த டிராகன் உடம்புல வந்துட்டேன்,
முடிச்சிருவேன். இருந்தாலும் இந்த டிராகன் உடம்பே என்னோட அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி நான் இந்த டிராகன்ஸ் எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கும் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ இப்போ டீம்மேட் ஹாயுக்காக தானே வெயிட் பண்ணிருக்க அப்படின்ட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஆமாம் இப்போ என்ன டவர் ஏற போறியா அப்படின்ட்டு கேட்குறான். நீ இவ்வளோ வீக்காக இருக்க, நான் எப்படி டவர் இவனை கூட்டு போகிறது அப்படின்னு நம்ம ஹென்ரிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ யாரை பாத்திரா வீக்குன்னு சொல்கிற அப்படின்ட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே பில்ட் ஆகிறத காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜின்யாக்கு நான் இறக்குறப்ப ரொம்பவும் தனிமையில் தான் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நம்ம டீமாக இருந்து அவங்களெல்லாம் ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கும் சொல்லிகிட்டு இருக்கான். திரும்ப நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்காக நம்ம இப்போ ஒரு கில்டு ஒன்று உருவாக்க போகிறோன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது கில்டா அப்படின்னு ஷாக் ஆகிறான். கட் பண்ணி ஒரு பேலஸை தான் காமிக்கிறாங்க. அந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா யாரோ வேகமாக ஒடியாந்துக்கிட்டு இருக்காங்க. யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பெட்ரை பண்ண அந்த பேலன்ஸ் சிப்ளிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தி தான். அவளும் பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஃப்ளோரில் இருக்க அந்த ஒயிட் ஸ்வாலோ கில்டு யாரோ அழிச்சிட்டாங்கன்ட்டு அந்த நியூஸை கேட்டு தான் வந்துட்டு இருக்கா. அப்போ வந்த ரிப்போர்ட் உண்மை தான் அப்படின்ட்டு அந்த இன்னொருத்தர் இல்லையா பேலன்ஸ் சிப்ளிங்லேயே அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனும் நம்ம 10th ஃப்ளோரில் இருக்க ஒயிட் ஸ்வாலோ கில்டு அழிஞ்சது உண்மை தான். நம்ம 10th ஃப்ளோரில் பார்த்தோன்னா நம்மள மாதிரியே யாரோ லோயர் லெவல்லே அதிக பவரோட பிறந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள் யாருன்னு கண்டுபிடிச்சி நானே அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம சிஸ்டரும் பார்த்தோன்னா நீ இப்போ லோயர் ஃப்ளோருக்கு போனோன்னா உனக்கு பெனால்ட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவனும் பார்த்தோன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே மெத்தேடை தான் இப்போயும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவனும் வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நான் பவுண்டி அண்டர்ஸை தான் செட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் வந்து ஒரு ஹோலுக்குள்ள 3 தெரியுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. யாரோ பார்த்தீங்கன்னா கன்னை ஷெரிக் மாதிரி ஊதிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய பாம்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலே கிரியேட் பண்ணி இருந்திருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டி ஹண்டரை காட்டுறாங்க. இவ தான் அந்த பவுண்டி ஹண்டர் போல. இது பையனா பொண்ணான்னு தெரியல, ஏன்னா லாங் ஹேர் வச்சிருக்கனால பொண்ணுன்ட்டு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது இந்த கொரியன் மேங்கோவால. கட் பண்ணி நம்ம ஹீரோட தான் காட்டுறாங்க. அவனும் என்ன கில்டா அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் கில்டு ஓப்பன் பண்ண ஒத்துக்கிறேன், ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறா, பால் டீமுங்கிற எனக்கு ஒரு கொஸ்ட் கொடுத்துருக்கு. நான் வந்து 100 ஃப்ளோர் ரீச் பண்ணுறதுக்குள்ளே என்னோட பேர் அப்புறம் நிக் நேம் எல்லாத்தையும் அந்த டவர் முழுக்க பரவணும் அப்படின்ட்டு சொல்கிறான். இந்த கில்டில் நான் சேர்ந்தேன்னா இந்த கில்டு நேம் தான் நான் பெருசாக வளரும், என் நேம் அவ்வளோக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் உனக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்ட் வேறு இருக்கா அப்படின்ட்டு அவனும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். சார்ஜின்யாக் நீ தான் நம்ம ஆரம்பிக்கிறோட கில்டுக்கு கில்டு மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோ என்னது நான் தான் கில்டு மாஸ்டர் அப்படின்ட்டு ஷாக் ஆகிறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் ஆமாம் நீ தான் கில்டு மாஸ்டர், நீ ஒரு ஸ்கில்டான பர்சன், அதுக்கப்புறம் நீ ஒரு நெக்ரோமேன்சர், ஒரு ஆர்மியை எப்படி லீட் பண்ணணும்னு உனக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் நான் உன்னோட வீக்காக தான் இருக்கேன், நீ என்னோட ஆர்டர்லாம் ஒபே பண்ணுவியா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான். இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ முன்னாடி நீல் டவுன் பண்ணுறான். சார்ஜின்யா உன்னோட ஆர்டரை நான் எப்பயுமே ஒபே பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ முன்னாடி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு இதை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆகிறான். எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு கேட்குறப்ப தான் அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட போன லைஃப்பில் இருந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ ஏதோ பரவாயில்ல, நான் போன லைஃப்பில் ரொம்பவும் கேவலப்பட்டு ரொம்பவும் அசிங்கமடைஞ்சு நான் போன லைஃப்பில் டிஃபீட் ஆகி செத்து போனேன் அப்படின்ட்டு அவனோட போன லைஃப்பை திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ உன்னோட நிலைமை எனக்கு புரியுது அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி ஓகே நானே இந்த கில்டுக்கு மாஸ்டராக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக எந்திரிக்கிறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் இப்போயாவது கரெக்டாக டிசிஷன் எடுத்தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம வேல்கனும் என்ன கில்டு அப்படின்ட்டு அவனு ஒரு மாதிரி ஷாக்காக கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் அவனோட ஓனி மாஸ்கை வியர் பண்ணிக்கிறான். கட் பண்ணி 10th ஃப்ளோர் சிட்டியை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கம்பெனியில் ஒர்க் பண்ண அந்த ஒர்க்கரை தான் காமிக்கிறாங்க. அங்கே அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான். பப்பட் இருக்கானா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறான். இப்போ நான் இந்த கோல்டு கம்பெனி நான் தான் மேனேஜர் அப்படின்ட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் அப்போ பப்பட் எங்கன்னு கேட்குறப்ப அவன் தனியாக டவரை கிளைம் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் சேஞ்ச் டவரில் இருப்பான் இல்லையா கென்னு அந்த கைடு, அவனும் இங்கே தான் இருக்கான். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு அவனும் கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட. அப்போ தான் அந்த மேனேஜர் சொல்ல ஆரம்பிக்கிறான், நானும் இவரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அவனும் கேட்குறான். நான் இங்கே வந்ததுக்கு காரணம் நான் ஒரு கில்டு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மேனேஜரும் நீங்கள் என்ன கில்டு ஓப்பன் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறான். ஆமாம் அதுக்கு ரெண்டு பேத்துக்கு மேலே மெம்பர்ஸ் வேணுமே அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கும் வேல்கனையும் காட்டி இப்போதைக்கு என்கிட்ட 2 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அந்த மேனேஜரும் இந்த ஸ்ட்ரீட்டில் சுற்றிட்டு இருந்த டிராகனை நீங்கள் உங்கள் மெம்பராக மாற்றிக்கிட்டீங்களா, சூப்பர் தாங்க போங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஹென்ரிக்கு ரொம்ப பெரிய செலிபிரிட்டி போலவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் என்னோட கில்டில் சேர்றதுக்கு இன்னும் சில பேருக்கு இன்விடேஷன் அனுப்ப வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓனி தாத்தாவுக்கும் அதுக்கப்புறம் பப்பட்டுக்கும் அப்புறம் நம்ம ஹாயுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்விடேஷனும் போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு லிச்சுக்கும் அந்த இன்விடேஷன் வருது. அந்த நம்ம கோல்டு லிச்சும் பார்த்தீங்கன்னா என்னது கில்டு ஓப்பன் பண்ண போறியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க, இப்போ தான் என்னை முழுசாக நம்புறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனோட டீமன் பவர்லாம் யூஸ் பண்ணி சோல் புல்லட் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அந்த ஆர்க்கு கூட்டத்தை எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனோட மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா ஆர்க்கையும் பார்த்தீங்கன்னா சர்ற மாதிரியே அவன் மேஜிக் பவர் மூலமாக வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபிங்கர் புல்லட் இருக்கு இல்லையா, எந்திரன் படத்தில் வர மாதிரி அந்த பவரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹார்க் உடம்புல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஹோல்லாம் கிரியேட் ஆகி அதுங்கெல்லாம் சாவுதுங்க. கொன்ன ஹார்க்கு கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறான். இது பார்த்தீங்கன்னா என்னோட கொஸ்ட்டை முடிக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு நம்ம மீகோவையும் அந்த லிவர்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்கிறான். நம்ம மீகவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 999 லிவர்ஸையும் சாப்பிட்றான். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ப்ளூ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ என்னடா எனர்ஜி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹென்ரிக் வேல்கன் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த எனர்ஜிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் ஹெக் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த நைன்டில் ஃபாக்ஸும் என்னோட குழந்தை ஒரிஜினல் ஃபார்ம் எடுக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறா. நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா சார்ஜினியாக்கு அங்கே பாரு ஒரு உருவம் தெரியுதுன்னு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு குழந்தை உருவம் தான் தெரியுது. நம்ம ஹீரோவும் வெயிட் இது என்னது அப்படின்ட்டு பார்க்குறான். அப்போ நம்ம மீகவும் பார்த்தீங்கன்னா க்யூட்டான அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு தான் வர ஆரம்பிக்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வெயிட் ஒரு நிமிஷம் கீழே விழுந்துடாத அப்படின்ட்டு நம்ம மீகோவையும் கேட்ச் பண்ணுறான் நம்ம ஹீரோவும். அப்போ நம்ம வேல்கன் ஹென்ரிக்கு அப்புறம் டீமன் பால் நைன்டெயில் ஃபாக்ஸ் எல்லாம் ஒடியாறாங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு. அப்போ நம்ம மீகவும் பார்த்தீங்கன்னா டாடி அப்படின்ட்டு க்யூட்டாக கூப்பிட்றா. அப்போ நம்ம ஹீரோவும் என்னது டேடியா அப்படின்ட்டு ஷாக் ஆகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ பார்த்தீங்கன்னா என்னது டேடினா கூப்பிட்டாவா அப்படின்ட்டு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயுதா தலை வந்திருப்பா. இப்போ ஒராபியாமி அவள் என்ன சொன்னா உங்களையே அப்படின்ட்டு அவளும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹே ஹாயு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ நம்ம மீகவும் யார் இது அப்படின்ட்டு அவளும் க்யூட்டாக பார்க்குறா. நம்ம தலைவி ஹென்ரியோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த சாப்டர் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மீகோ ரொம்பவும் க்யூட்டாக இருந்தால் ஒரு ரோஸ் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மாதிரி காத்துருங்க. பாய் அண்ட் லவ் யூ கைஸ்.